Good morning students, I am MRK. Today 10th maths class பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 5 coordinate geometry பார்த்துக்கிட்டு இருக்கேன். Exercise 5.3 14th sum. Important 5 mark sums only. நம்ம எய்ம் என்னது? பப்ளிக் கொஸ்டினுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. நான் உனக்காண்டி ரெடி பண்ணது திஸ் இயர் ஒன்லி நான் இந்த கம்ப்யூட்டரில் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் புரியலைன்னா பார்த்துக்க, கேட்டுக்க தெரியான்ட்டு. சப்போஸ் மற்ற பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிங்க, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஐ ஆம் எம்ஆர்கே. ஸோ கேட்டுக்கலாம், வீட்டு ஸ்கூலில் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி, கொஸ்டின் வர்றேன். 14th சம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு ஈக்குவேஷனோட ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்கு, ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்கு, பாசிங் த்ரோ த பாயிண்ட் கொடுத்துருக்கு, இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருக்கு ரேஷியோவில். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத கணக்கில் இருந்து கொண்டு வரணும். ரேஷியோ கொடுத்துருக்கு, அது இன்டர்செப்ட் ரேஷியோ. அப்போ A:B அப்படின்னு எடுத்துக்கோ. எவ்வளவு? 2:5. இதை நம்ம வந்து A ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது வேரியபிள் ஏதாவது ஒன்று சேர்த்து எடுத்துக்கிறணும். கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள் 2K அப்படின்ற மாதிரி. அல்லது B ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம்? 5K அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது Pன்னு எடுத்துக்கலாம். ஏபியை விட்டுட்டு வேறு ஏதாவது எடுத்துக்கோ, ஈக்குவலாக XXன்னு கூட எடுத்துக்கலாம். சாரி, X வேணாம், இங்கே வேறு ஏதாவது எடுத்துக்க. ஈக்குவலாக எடுக்கிற மாதிரி PP அப்படின்னு எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவோம்ல, அது என்னென்னா X/A + Y/B = 1. இதுதான்டா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். இதில் X/Aக்கு பதிலாக 2Kன்னு அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக 5K அப்படின்னு அப்ளை பண்ணுறேன், = 1. சரிங்களா சொல்கிறது? இப்போ இட் பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இட் பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு வர்றேன். அவன் கொடுத்த பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. பாசஸ் த்ரோ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வரையில் அவன் என்ன கொடுக்குறான்னு பாரு. 1, -4. இது மாதிரி கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த ரேஷியோக்கு பதிலாக ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ், ஆப்போசிட் சைன் அப்படி இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு வரும். இல்லை சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ்னு வரும். இந்த மாதிரி மாடல்லாம் வரும். பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். இது ரேஷியோ சம் கொடுத்துருக்கனால இப்படி எடுத்து செய்கிறேன். இதே மாதிரி பாயிண்ட்டு கொடுத்து இந்த ரேஷியோக்கு பதிலாக மாறிக்கிட்டே இருக்கும். சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ்னு கொடுத்துருந்தா A+B = கொடுக்கணும். எக்ஸீட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட இது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. A = B+5 அந்த மாதிரி ஏதாவது அப்படி கொடுப்பாங்க, எடுப்பாங்க. இதை விட இது அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுப்பாங்க. ஓகேயா? அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க. பாயிண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இது X, இது Y. பாஸ் பண்ணுறேன். இது X, இது Y. இதில் கணக்கு நிறையா இருக்குடா தம்பி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். பசங்க செய்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கேர்ஃபுல்லாக படிச்சின்னா ஈஸி எல்லாமே. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கிட்டீனாலே போதும். இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறது இந்த நான் மேலே எழுதியிருக்கேன் பாரு, X/A + Y/B. இதுதான்டா அந்த கணக்குடைய ஆன்சருக்கு உள்ளது, எய்மு. இதில் அந்த A என்ன B என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ XYக்கு பதில் அந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுறேன். 1/2K அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு ஒய்க்கு என்ன இருக்குது? -4ன்னு கொடுத்துருக்கு. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கு? -4 அப்படின்னு கொடுத்து 5Kன்னு எழுதுகிறேன், = 1. இப்போ நம்ம LCM மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 5 2s 10Kன்னு கூட போட்டுக்கலாம். 10K அப்படின்னு போட்டேன். இங்கே இந்த 1 மட்டும் போட்டால் போதும். இல்லை நான் 5 2s K² மல்டிப்ளை பண்ணுறேன் சார், ஓகேனா ஓகே பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் LCM வந்து 10Kன்னு போட்டுக்கிறேன்னா போட்டுக்க. இதோட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 10K வரும், 5. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 பண்ணணும். 1 × 5 5 ப்ளஸ்ஸு, அதான் மைனஸ் இங்கே இருக்குது, -4 -4. இங்கே இதோட எது மல்டிப்ளை பண்ணால் 5ஓட இந்த ஆற வச்சுருக்கேன்ல, இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும் அப்படின்னா 2 தான் இங்கேயும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா சொல்கிறது? மேலேயும் என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s என்ன வந்துடும்? 8 வந்துடும், = 1. இதை கிராஸில் கொண்டு போனால் இதில் என்ன கழிச்சா என்ன வந்துடும்? -3 = என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். இங்கிட்டு போச்சுன்னா, மேலே போச்சுன்னா. ரைட்டாக சொல்கிறது? 10K. 1 × 10K 10K. அப்போ என்ன வந்துருச்சு? -3/10 = K அப்படின்னு எடுத்துக்கலாம். K ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கொண்டு போய் ஏலையும் பிலையும் சப்ஸ்டிட் பண்ணால் இன்டர்செப்ட்ஸ் கிடச்சிரும். 2Kன்னு எழுதியிருக்கோம்ல, அப்போ 2 × -3/10 அப்படின்னு எடுத்துக்கோ. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா
-3/5 இதுதான் ஏக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு பிக்கு எடுத்துட்டிங்கன்னா 5k அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ 5 × -3/10 அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிச்சிட்டிங்கன்னா 1 5s are 5, 2 5s are 10, -3/2 அப்படின்னு வருது. இப்போ ஏக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு -3/5, பிக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு -3/2. இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷன் வேணால் ஒன்றுன்னு வச்சு இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். x/a ப்ளஸ் y/b புரியுதான்னு பார்த்துக்கோ =1. வெரி குட். மேலே கொண்டு போயிரு. 5x/-3 ப்ளஸ் 2 மேலே போயிடும். 2y/-3 =1. எல்சிஎம் சேமாக இருக்கனால டினாமினேட்டர் அப்படியே எடுத்துகிட்டு 5x + 2y =1 அப்படின்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா =1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x + 2y = 1 × -3 -3 மல்டிப்ளை ஆகும். நீ வரல மைனஸ் ப்ளஸ் ஆகி விட்டுறாத. டிவைடில் இருக்க அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒன் சைடாக உள்ளே கொண்டு வந்தோம்னா 5x + 2y + 3 = 0 which is required equation of intercept form of ரேஷியோவில் கொடுத்ததுக்கு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 2 வரை போட்டு பாரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.